நடிகரும் மற்றும் தாவேக தலைவருமான விஜய் பாஜக பின்னணியில் இணைய வாய்ப்பில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். அதாவது தற்போது பரவி வரும் தகவல்கள் அரசியல் ஊகங்களாகவே இருக்கலாம் என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர். அதே நேரத்தில் விஜய் மற்றும் ஆந்திர மாநில துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் இடையே சமீபத்தில் உரையாடல் நடைபெற்றது உண்மைதான் என்றும் தாவேக தரப்பு தெரிவித்துள்ளது. அந்த உரையாடலில் அரசியல் நிலைமை குறித்து ஆலோசனை நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த உரையாடலை கூட்டணி அமைப்பு தொடர்பானதாக பார்க்க வேண்டாம் என்றும் அவர்கள் விளக்கமளித்துள்ளனர். தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் பல அரசியல் கட்சிகளுக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக அதிமுக, பாஜக மற்றும் தாவேக ஆகிய 3 கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஏனெனில் இந்த தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த 3 கட்சிகளின் அரசியல் நிலைமையும் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் அந்த கட்சிகளின் தலைவர்களிடம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இதன் காரணமாகவே இந்த முறை